Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெடுஞ்சாலைத்துறையால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சொந்தமான கார்கள், கணினிகள் உள்ளிட்ட பொருட்களை நீதிமன்ற பணியாளர்கள் ஜப்தி செய்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சொந்தமான 13 கார்கள் மற்றும் 100 கணினிகள், 200 பீரோ உள்ளிட்ட பல்வேறு ஏசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஜப்தி செய்வதற்காக மதுரை மாவட்ட நீதிமன்ற பணியாளர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தற்போது ஜப்தி செய்து வருகின்றனர். இதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் என்பதை நிலவி வருகின்றது. மதுரை மாவட்டம் அந்த உத்தரமுடி உயர்நீதிமன்ற மதுரை கிளை பின்புறம் இருக்கக்கூடிய அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நகரத்தார் சார்பில் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு 2 ஏக்கர் நிலத்தை தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக கடந்த 2004ஆம் ஆண்டு 2 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி இருக்கிறது. அப்போது பார்த்தோம்னா அதற்கான அந்த பணம் பணத்தை வழங்காமல், நிலத்தை கையகப்படுத்தியிருக்கிற வழங்கப்படாமல் இருந்து வந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த 2022ஆம் ஆண்டு வரையிலான இழப்பீட்டு தொகையா 2,42,69,000 ரூபாயை அரசு தரப்பில் வழங்கப்படாத நிலையில் மனுதாரர் லட்சுமணன் என்பவர் மதுரை மாவட்ட 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனம் இனோவா கார் உள்ளிட்ட 13 கார்கள் மற்றும் 100 கணினிகள், 200 லேப்டாப், 200 பீரோக்கள் மற்றும் 200 நாற்காலிகள், ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் பிரிண்டர், ஏசி உள்ளிட்ட அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களை ஜப்தி செய்வதற்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த பணம் என்பது வட்டியும் முதலுமாக தற்போது 3,50 கோடி ரூபாயை கடந்திருக்கிறது. இதனுடைய அந்த இழப்பு தொகை வழங்காத நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது இந்த ஜப்தி என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த ஜப்திக்கு மதுரை மாவட்ட நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் மனுதாரருடைய வழக்கறிஞர் உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய அந்த வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார், துணை ஆட்சியர் உள்ளிட்டோரின் அந்த வாகனங்கள் இனோவா கார் மற்றும் ஜீப் உள்ளிட்ட வாகனங்களை ஜப்தி செய்திருக்கிறார்கள். மேலும் அலுவலகத்திற்குரிய கம்ப்யூட்டர் மற்றும் பீரோ உள்ளிட்ட பொருட்களையும் ஜப்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் சம்பந்தப்பட்ட தொகையினை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் 5 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் மனுதாரன் மற்றும் மனுதாரன் உடன் வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியருடன் பேசி வருகின்றனர். பராசக்தி. தகவலுக்கு நன்றி நாகேந்திரன்.